துளசி எப்படி இருக்க? மல்லி, நான்லாம் நல்லா இருக்கேன். அப்படியா? புது வீடு கட்டிருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு வேற இன்விடேஷன் கொடுத்தியா? அதனால வந்துருவோம்னு வந்தேன். ஓ சாரி சூப்பர் டூப்பர் தான் போ. ஒயிட் வித் ரெட்டா? இந்த ரெட் வித் கோல்டு. ஆ சரி, நீ உள்ள போய் சுத்தி பாரு. பாக்க வெளியே ஆக்சுவலி வந்து பந்தல் போட்டுருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. அங்கெல்லாம் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரேனே. சரி, அங்கே போய் நீ பார்த்து தரு. நான் பால் காய்க்கும் போது கூப்பிடுறேன். கூப்பிடுறியோ கூப்பிடாம இருக்கியோ? நான் வந்துருவேன்ப்பா. அதான் எதுக்குன்னு எனக்கு தெரியுமே. ராணி, உன் ஃப்ரெண்டு சுந்தருக்கும் மணிக்கும் நம்ம இன்விடேஷன் கொடுத்தோம்ல, இன்னும் அவங்க வரல. மம்மி, அவங்க நான் அன்னைக்கே சொன்னாங்கல்ல, நான் ஒரு 30 minutes லேட்டாக தான் வருவேன்னு. ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். என்ன உன் அட்டை இன்னும் ஆளை காணோம்? துளசி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சித்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராணி. சித்தி, இந்த வீட்டில் மேலே வந்து டெரஸ் இருக்குல்ல, மொட்டை மாடியில் நாங்கள் 2 சேர் போட்டு நடுவில் டேபிள் வச்சு பக்கத்தில் அது பூச்செடியெல்லாம் வச்சுருக்கோம். பார்க்க அழகா இருக்குன்னு. அப்படியா? பால் காய்ப்பு முடிச்சதுக்கப்புறம் சுற்றி பார்க்க வேண்டியதா? ஆமா, இவ சொன்னான்னு தான் வச்சோம். இவ ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கான், அதனால. சரி, இது வந்து என்ன ஹால் அங்கே இருக்கு, பெட்ரூம் அதெல்லாம் மேலே இருக்கு. அப்புறம் இது என்ன ஏரியா? இங்கே தான் பால் காய்க்க போகிறோம். இதான் வந்து என்ட்ரன்ஸில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு நம்ம வந்து ஹால்குள்ளே போனால் வந்து நல்லாயிருக்கும், அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸில் ஒரு கார்பெட் போட்டு அங்கேயே ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு ஒரு இடம் மாதிரி விட்டுட்டேன். பசங்களாம் விளாட நல்லா இருக்கும்ல. அப்படியா? சூப்பர். நானும் புது வீடு கட்ட போகிறேன். நானும் இந்த மாதிரியே அப்படின்னா கட்டிடுறேன் பிரம்மாண்டமா. இது என்ன பிரம்மாண்டம்? சரி, அதே விடுங்க. இவங்களாம் வந்துட்டாங்களா? அந்த ராணி அத்தை, ராணி ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அப்பா, அவங்களாம் வந்துட்டாங்களா? ஓ, மாமாவா? மாமா இன்னும் வரல. நான் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதை சொல்கிறேன். சரி. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உன் புது வீடை பார்க்கலாம் தான் வந்தேன். அப்படியா மாமா? சரி மாமா. அதெல்லாம் சரி. இது என்ன ஏதோ கட்டிருக்க? அது வந்து மாலை கட்டியிருக்கேன் மாமா. ஏன் தமிழ்ல போர்டு வைக்கலால? இந்த மாதிரி இங்கிலீஷ்ல போர்டு வச்சிருக்க. தாத்தா, அது இங்கிலீஷ் இல்லை, அது இங்கிலீஷு. இங்கிலீஷோ எனக்கு புரியாது. சரிம்மா, நான் மலரை கூப்பிட்டு வரேன். ஓ, அத்தை இன்னும் வரலையா? சரி, அத்தையை நீங்கள் கூப்பிட்டு வாங்க. முதல்ல உன்னை பார்த்து போயிடலாம் தான் வந்தேன். நான் போய் பார்த்து மலரை கூப்பிட்டு வரேன். ஆண்டி எப்படி இருக்கீங்க ஆண்டி? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க சுந்தர்? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. ராணி தான் எனக்கு இன்விடேஷன் கொடுத்தா. அதனால தான் நான், மணி, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அவங்களாம் வந்திருக்கோம். குடும்பத்தோட வந்துட்டீங்களா? நல்லது. தேங்க்யூ ஆண்டி. நான் மேலே போய் வீடை சுற்றி பார்த்துருக்கேன். சரிம்மா. ராணி, என்ன சுந்தர் கூட போய் வீடை சுற்றி காத்து. சரிம்மா. ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்குதா மணி? அம்மா வந்திருக்காங்க ஆண்டி, வந்துட்டு இருக்காங்க. சரிம்மா, போம்மா. துளசி எப்படி இருக்க? தவிச்சு போயிடுச்சுப்பா. நான் நல்லா இருக்கேன் கீதா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் துளசி. சரி, வெளியே ஏதோ ஐயரு, அதுக்கப்புறம் உன்னோட சொந்தக்காரங்க அவங்களாம் நின்றுட்டு இருந்தாங்க. எதுக்கு? அங்கே பந்தல் போடுறாங்க, அங்கே போய் பார்த்துருக்காங்களாமா. அப்படியா? ஆல்ரெடி மணியும் சுந்தரம் வந்திருப்பாங்களே. உன் பசங்க 2 பேருமே வந்துட்டாங்க. நீ தான் லேட்டு. சரி, அப்புறம் நான் அங்கே போய் அந்த பந்தலை நானும் சேர்ந்து கும்பலோத கோவிந்தா போடுறேன். இவளும் போயிட்டாளா? இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் இந்த அத்தையை காணும். வரட்டும். மல்லிகா, ஏன் இவ்வளோ லேட்டாக வர? அதுவா, வர வழியில இன்னொரு வீடு நினைச்சு இன்னொரு வீட்டுக்குள்ள போயிட்டேன். பார்த்தா உன்னையே காணும். அதனால தான் திருப்பி இந்த வீட்டுக்கு வந்தேன். எப்படி மல்லிகா இன்னொரு வீட்டுக்கு போவ? லொக்கேஷன் கூட சென்ட் பண்ண. நான் என்ன பண்றது? அது பக்கத்து வீடு, நான் என்ன பண்ண முடியும்?
என்ன நீ நியூ ஹவுஸ் வார்மிங்னு போட்டிருக்க? அப்படிதானே போடுவாங்க. ஆனா பாரு, அந்த மாலையை விட அந்த பேனர் தான் பெருசா இருக்கும் போல. அல்றது ரொம்ப லேட் ஆயிருச்சு. இன்னும் இந்த ஐயர் ஸ்டார்ட் பண்ணல. ஏன் தான் இவ்வளோ லேட் பண்றாரோ. சரி, நான் போய் அங்கே பார்த்துட்டு இருக்கேன், நீயும் வந்துடு. வந்துரு. மாலைய போத்துக்கோங்க. போத்துக்கிட்டீங்களோ? சரி வாங்க ஆரம்பிக்கும். யா வேச வேச அந்த பால் போனையே இங்க எடுத்து வைங்கோ. வைக்கிற சாமி. நல்லா எரியுது. இப்போ உங்களுக்கு விருப்பமான சாமிய வேண்டிக்கோங்க. எல்லாரும் வேண்டுறாங்களோ? நல்லதே நடக்கட்டும். பொங்கி வதிஞ்சிருச்சு. கண்ணை திறந்து பாருங்கள். நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிலா ட்வின் கிராஃப்ட் சேனலுக்கு. Bye.